Hello students, this is Iqbal. Example 6.3. Prove that 1 plus cot square theta by 1 plus cosecant theta is equal to cosecant theta அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஈஸியான சம் தான். LHS அப்படியே எடுத்துக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 1 plus cot square theta by 1 plus cosecant theta. இந்த cosecant theta cot thetaலாம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தான் ஞாபகத்துக்கு வரணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா cosecant square theta minus cot square theta is equal to 1. இந்த ஐடென்டிட்டி தான் ஞாபகத்துக்கு வரணும். எல்லாமே இந்த ஐடென்டிட்டிக்குள்ளே தான் இருக்கும், சரியா? ஸோ இதில் எனக்கு cot square theta வேணும் அப்படின்னு வச்சிங்களேன், இதை அந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ என்ன நடக்குங்க? cosecant square theta இந்த +1 இந்த சைடு வந்தால் -1 ஆகிடும். அப்போ cot square theta அப்படி போட்டுக்கலாமா? அப்போ இந்த காட் ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்? cosecant square theta -1ன்னு போட்டுக்கலாம். இப்போது 1 plus cot square thetaக்கு பதிலாக cosecant square theta -1 அப்படின்னு போட்டுக்கலாம் by 1 plus cosecant theta. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து a ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இந்த -1 வந்து நான் 1 வந்து b ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னு போடலாம் தானே? அப்போ அது b ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b தானே? ஸோ அதான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போது 1 ப்ளஸ் இங்கே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வந்து a ப்ளஸ் bனா cosecant theta ப்ளஸ் 1. cosecant theta plus 1 a minus b அப்படின்னா cosecant theta minus 1. ஓகேவா? by 1 plus cosecant theta. ரெண்டு ஒன்று தான். 1 plus cosecant சொன்னாலும் சரி, cosecant theta plus 1 சொன்னாலும் சரி, ரெண்டுமே என்ன சேம் தான். மிச்சம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 1 plus cosecant theta minus 1. இப்போ இங்கே +1 -1 கேன்சல் ஆகிடுமா? மிச்சம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது பாருங்கள், cosecant theta தானே இருக்குது. அவ்வளோதான். அதானே ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். RHS. ஓகே.